இப்போ நீங்கள் ஒரு பான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்து அவன் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே அவன் ரொம்ப ஃபயரியாக இருக்கிறான் அது அப்படிங்கும்போது அது என்ன பாதிப்பை கொண்டு வரும்? என்ன பாதிப்பு? பருவம் எய்தாத பெண்களோ ஆண்களோ எடுத்துக்கிடும். ஸோ பியூபர்ட்டி ஆகலை, அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் ஃபீலிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ பியூபர்ட்டிங்கிற டைமில் ஸோ பூ பெய்தில் பெண்களுக்கு வயசுக்கு வந்த பெண்களுக்கு அது அந்த ஹார்மோன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வருது. எஸ்ட்ரோஜன்கிறது வந்து ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் வருது. ஆண்களுக்கு அப்படி ஒரு டேட் கிடையாது, பட் அந்த டீனேஜ் இயர்ஸில் தாடி வளருது, நல்ல மசில்ஸ் பில்ட் ஆகுது. சரியா? ஸோ இது ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன தீபம். சரியா? அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்யணும், நல்லா வேகமாக விளையாடணும் அப்படின்னு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் மசில் கொடுத்துருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் மூளையில் புத்தி திறனை கொடுத்து நல்லா எஸ்ஏ காம்படிஷன் போ, நன்றாக படித்து முன்னேறு, அதுக்காக தான் ஹார்மோன்ஸு. பெண்களுக்கு வந்து நல்லா நடனம் ஆடலாம், ஒரு மியூசிக் வாசிக்கலாம், அதே மாதிரி நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற பெண்களுக்குள்ள நனினம், நாணம், வெட்கம் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறது அந்த ஹார்மோனோட வேலை. அது ஒரு தீபம் போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதை நார்மலாக அப்படியே விட்டோம்னா அது அப்படியே வந்து அந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அவங்க அதுக்குள்ள படிப்பெல்லாம் முடிச்சு வேலைக்கு வந்தோடனே ஒரு 20 to 25 வயசு ஆகும்போது திருமணமாகி அப்படியே செட்டில் ஆவாங்க. இதுதான் ஆண்டவர் படைச்சது. இது எப்படி ட்விஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ அது வந்து இப்போ அடிக்ஷன் எடுத்துக்கோங்க. ஆல்கஹால் அடிக்ஷன்ல முதல்ல பீர் குடிப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கூட்டிகிட்டே போவான், ஸ்பிரிட் குடிப்பான், பிராண்டி, விஸ்கி அப்படி போயிட்டே இருக்கும், ஜாஸ்தியாக போகும். இப்போ பான்லையும் ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். ஏன்னா அது எதுவுமே தடை கிடையாது. மனுஷனை வச்சிருப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு மிருகம் வந்துடும், அதுக்கப்புறம் என்னெல்லாமோ இருக்கு, எனக்கு ரொம்ப தெரியல, அதுல என்னெல்லாமோ போகும்பாங்க. ஸோ அதுல கிரடேஷன் இருக்கும்பாங்க. அது நான் ஒருத்தர் பேசும்போது நான் கேள்விப்பட்டேன், அவர் சொல்லும்போது. அதாவது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஆண் பண்ண பார்ப்பாங்களாம், அது ஸ்டேஜ் 1ன்னு வச்சுக்கோங்க. அது முடிச்ச பிறகு மேபி இல்ல பெண் பாக்குறது, அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மிருகங்கள், அதுக்கப்புறம் பைத்தியம் மாதிரி ஆயிடுவானுங்க. அவங்க என்ன நினைக்கானுங்க, எதுல அட்ராக்ஷன் இருக்குன்னு தெரியாது. அதுல ஆனா அப்படி உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா பயங்கர டிப்ரெஷன் இருக்கும், பயங்கர மூட் ஸ்விங் இருக்கும், தெளிவா படிக்க முடியாது, ரேங்க் எடுக்க முடியாது, வேலை எல்லா குழப்பனையும் வந்துடும்.